முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி தோசைக்கு உண்டான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். நம்மக்கிட்ட காயெல்லாம் எதுவும் இல்லைனா இந்த மாதிரி குருமா வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 பல் வந்து முந்திரி, ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு ஒரு இஞ்சி சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. பூண்டு 2 பல்லு சேர்த்துனா போதும், ரொம்ப பூண்டு போட வேண்டியதில்லை, இதுக்கு 2 பல் மட்டும் போட்டால் போதும். கூட இஞ்சி ஒரு துண்டு. இப்போ இதை நம்ம வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கசகசா நான் ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி இது பண்ணி அரைச்சிக்கிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நான் இன்னொரு வடக்கல் வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயிட்டும். காஞ்ச பிறகு ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலை சொல்லுவோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, ஒரு மீடியம் சைஸ் போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் இதுக்கு ரொம்ப வெங்காயம் சேர்த்தக்கூடாது, ரொம்ப இனிப்பாயிரும் குழம்பு. ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வணக்கிக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதுவும் நல்லா வணக்கி, நான் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சீர அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக வணங்கிடும். தக்காளி வெங்காயம்லாம் பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா மசியல் மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கோம், அதனால் நான் இன்றைக்கி குழம்பு மசால் சொல்லுவோம்ல, பொரியல் எல்லாத்துக்கும் நம்ம ஆட் பண்ணுவோமே, சாம்பார் தூள் சொல்லுவோம், குழம்பு மசால் பொடின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம பொரியல் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவோம்ல, அந்த குழம்பு மசாலு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய் பொடி தான் நான் இப்போ போட்டிருக்கேன், அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வச்சு அரைச்சதுனால இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வச்சிடலாம், காயெல்லாம் எதுவும் இல்லைனாலும். இந்த மாதிரி இது நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருங்க. ரொம்பவும் இது தண்ணியாக இருக்கக்கூடாது, அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப இல்லை, ஒரு அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இது கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க, கொதிக்கட்டும். ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸு அதோட பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இருந்தால் போதும், ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் தான் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இதாக இருக்கும். இப்போ மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.